அன்பான இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமருதிலே அதிசயமருதிலே இதேதன தரவத்து அன்பான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எடுப்போம். இந்த வேளையில உங்கள் உள்ளத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி பார்த்தேன். வரும்போது ரொம்ப அழகா இருந்தீங்க, சிரிக்கும் போது எதுவும் ரொம்ப அழகா இருந்தீங்க. எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! இப்படி மகிழ்ச்சியாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் வியாதி இருக்காது, வேதனை இருக்காது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அன்பான ஐயா பாருங்க, பார்த்தாரு, ஒரு உற்சாகமா ஒரு கூத்தாட்டம் போட்டு பாருங்க. அவர் இன்னைக்கு இரவு நல்லா தூங்குவார், நல்ல ஒரு சமாதானத்தை தேவன் தருவார். இந்த வேளையில உங்கள் யாவரையும் கர்த்தர் நேசிக்கிறார். உங்களுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும் சரி, ஐயா எனக்கு இடுப்பு வலி, ஐயா எனக்கு மூட்டு வலி, ஐயா எனக்கு கழுத்து வலி, ஐயா எனக்கு வயிற்று வலி, எனக்கு தலையெல்லாம் வலி, இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து போடுவார் தேவன். உன் கர்ப்பங்கள் ஏதாவது திறந்துடும், திருமணமாக நடந்துடும், உன் கஷ்டங்கள் ஓடி போயிடும், கடன்கள் எல்லாத்தையும் தேவன் எடுத்து போடுவார். இந்த தேவன் ஜீவனுள்ள தேவன். பிரியமானவர்களே, இந்த தேவன் நேசிக்கிற தேவன். இவர் இன்னைக்கும் அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் உங்கள் யாவரையும் கர்த்தர் நேசித்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அளவில்லாத நன்மைகளை கொடுக்கிற தேவன். கர்த்தருடைய மகிமை சுகரா கர்த்தரையே பாடு, சுகர் வராது, கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருக்கு மகிமையாக இருக்க பொழுது ஒரு பாடல் இப்படியாக பாடி நீங்க கேட்டிருப்பீங்க. எந்த வியாதியும் தேவன் குணப்படுத்துவார். நீங்க எந்த நிலவில் இருந்தாலும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமாக்கப்படணும். அப்பதான் தேவனுடைய கிருபை இருக்கும். உன் பாவம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதப்படியில அறிக்கை செய்.